எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் மனைவி என்னை பார்த்து எனக்கு ஒன்னும் ஆகாது தானேன்னு கேட்டாங்க. அப்ப நான் அவகிட்ட போய் சொன்னேன், ஆமா எல்லாம் சரியாயிடும், உனக்கு ஒன்னும் ஆகாது. வாழ்க்கையின் பாதை வாழ்பவர் கையில், வானத்தின் நீளம் தீர்ந்திடும் வரையில், துயரங்கள் மறந்தால் நம்பிக்கை மலரும், துணிவினை வளர்த்தால் வெற்றிகள் பிறக்கும், வலிகள் ஒன்றும் நிரந்தரமல்ல, விடியும் மறுபடியும், விடியும் மறுபடியும். திருமணம் 1000 காலத்து பயிர்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு திருமணம் நிலைச்சு நிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஆயிருச்சு. ஆனா இதுக்கெல்லாம் மத்தியில நம்மிடையே திருமணம் ஒரு தெய்வீகமான பந்தமா நினைக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இந்த பந்தம் முடிஞ்சு போகாம கடைசி வரைக்கும் நிலைச்சு நீடிக்க பல முயற்சிகளை எடுக்கிறதுக்கும் தயாரா தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான இல்லற வாழ்க்கையில நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வர ஒரு கணவரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். எனக்கு 14 வயசா இருக்கும் போதுதான் நான் முதல்ல பிங்கியை சந்தித்தேன். அவங்களோட அடக்கமான குணமும் இயல்பா பழகக்கூடிய விதமும் என்ன ரொம்பவே கவர்ந்துச்சு. நாம நண்பர்களா இருந்த காலகட்டத்துல கூட அவங்க என் மேல ரொம்ப அக்கறை காட்டினாங்க. அப்ப அவங்க இந்தோனேசியாவில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால நான் இந்தோனேசியாவுக்கு வருஷத்துல 4 தடவையாவது போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எப்போதும் அவங்கள பார்க்கணும்னு நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு போவேன். ஏன்னு தெரியல, அவங்கள பார்க்காம என்னால இருக்க முடியல. ஏதோ ஒண்ணு என்ன அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பாலைவனத்துல நடக்கிறோம், அப்ப தண்ணிக்காக ஏங்குவோம். அப்படிப்பட்ட உணர்வு தான் எனக்கு. அவங்க இல்லாம என்னால இருக்க முடியல. அவங்க எனக்கு ரொம்ப தனியா வித்தியாசமா தெரிஞ்சாங்க. அதனாலதான் நான் அவங்கள தேர்ந்தெடுத்தேன். அப்படிதான் எல்லாம் ஆரம்பிச்சது. பார்த்த உடனே காதல்னு கூட சொல்லலாம். 16 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டு 25 வயசா இருக்கும் போதுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மொத்தம் 9 வருஷமா காதலிச்சோம். இந்த 9 வருஷம் காலகட்டத்துல நான் செகண்டரி ஸ்கூல், பாலிடெக்னிக், அப்புறம் தேசிய சேவை எல்லாம் முடிக்க வேண்டியதா இருந்துச்சு. படிக்கிற காலத்துல வருஷத்துல 4 தடவை நீண்ட விடுமுறை கிடைக்கும். அப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நான் அவங்கள பார்க்க இந்தோனேஷியாவுக்கு போயிடுவேன். ஒரு வருஷத்துல 6 இல்ல 7 தடவையாவது அங்க போய் அவங்க கூட 3-4 நாளாவது இருந்துட்டு தான் வருவேன். அந்த 3-4 நாளும் முழுக்க முழுக்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நான் போய் சேர மதியம் ஆயிடும். உடனே ஏர்போர்ட்ல சந்திச்சு பிறகு 2 பேரும் சாப்பிட போவோம். அதுக்கு பிறகு ஒன்னா சேர்ந்து நடக்க போவோம். விடிய காலையில 2 மணிக்கு வரைக்கும் ஒன்னா இருப்போம். களைப்பா இருந்தாலும் அடுத்த நாளும் 6 மணிக்கு சந்திச்சு எங்க போலான்னு ஆவலா இருப்போம். அவங்களும் சிங்கப்பூருக்கு நிறைய தடவை வந்திருக்காங்க. எனக்கு விடுமுறை கிடைக்கும் போது என்னோட பிறந்த நாளுக்கு, சில முக்கியமான நிகழ்ச்சிக்கு, குறிப்பா நான் ஆபீசரா பதிவு பெற்றப்ப என் கூட இருந்தாங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையின் எல்லா முக்கிய கட்டத்திலையும் அவங்க என் பக்கத்திலே இருந்தாங்க. நாம ஒருத்தர் ரொம்ப காதலிச்சோம். ஒருத்தருக்கு துணையா இருந்து மட்டும் இல்லாம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறத நாங்க போக போக புரிஞ்சுக்கிட்டோம். என்னால அவங்க கிட்ட என் காதல சொல்லாம இருக்க முடியல. அதனால ஒரு நாள் ரோஜா மலர்களோட அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு பிங்கியோட அறைக்கு வெளியே போய் கதவை தட்டி ஜான் அப்படின்னு கூப்பிட்டு, ஹிந்தியில ஜான்ங்கிறது இதயம் இல்லைன்னா காதல்னு அர்த்தம். கதவை தட்டி நான் உள்ள வரலாம்னு கேட்டேன். அவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு சந்தேகம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் உள்ள போய் அவங்க கிட்ட, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், நீதான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிட்டத்தட்ட அழுதுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். காதல், கல்யாணம், குழந்தைகள், இந்த அழகான பயணத்தை தான் எல்லா ஜோடிகளும் விரும்புவாங்க. அதே தான் சந்துரு பிங்கி ஜோடியும் விரும்பினாங்க. அவங்க ஆசைப்படியே அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது. ஆசைக்கு ஒரு பொண்ணு, ஆஸ்திக்கு ஒரு பையனை பெரியவங்க சொல்லுவாங்க. அதே போல பிங்கி மறுபடியும் ஒரு ஆண் குழந்தையோட கர்ப்பமானாங்க.
ஆனா அடுத்து அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. 2006ல ஒரு நாள் நாம வெளியே சாப்பிட போயிருந்தோம். அப்ப 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தப்ப அங்க அழகான சின்ன குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப என் மனைவி என்னை பார்த்து எப்படி குழந்தை பெத்துக்க தயாரான்னு கேட்டாங்க. நான் உடனே இதுக்கு மேலும் ஏன் காத்திருக்கணும்னு பதில் சொன்னேன். கடவுள் புண்ணியத்துல கல்யாணமான அடுத்த வருஷத்திலே 2007 ஆகஸ்ட் மாசத்துல எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அவளுக்கு ரேனா சந்துருன்னு பேரு வச்சோம். ரொம்ப அழகான தேவதை மாதிரி இருந்தா. கடவுள் எங்களை ஆசீர்வதிச்ச மாதிரி இருந்தது. அப்ப எங்க 2 பேருக்கும் இளம் வயசுதான். என்னோட 28வது வயசுல எனக்கு முதல் குழந்தை. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். 2012ல என்னோட மகன் பிறந்தாரு. அவனுக்கு ராயன் சந்துருன்னு பேர் வச்சோம். அவன் பிறந்த போதுதான் அந்த எதிர்பாராத சம்பவம் நடந்துச்சு. என் மகன் பிறந்தப்ப என் மனைவி என் மகனை ஒரு சில நொடியை தான் பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு உடனடியா மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு. அப்ப அவ குழந்தைய பார்த்த உடனே நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம், நம்ம மகன் பிறந்துட்டான், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு பிங்கி என்கிட்ட சொன்னான். அதுதான் அவ பேசின கடைசி வார்த்தைகள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னை பார்த்து எனக்கு ஒன்னும் ஆகாதுதான்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட போய் சொன்னேன், ஆமா எல்லாம் சரியாயிடும், உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. என் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. சந்தோஷமா முடிய வேண்டிய ஒரு சம்பவம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நாளா மாறிடுச்சு. அறுவை சிகிச்சையை செஞ்ச மருத்துவர் என் மனைவி பிழைக்கிறதுக்கு 5% வாய்ப்பு தான் இருக்குன்னு என்கிட்ட சொன்னாரு. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இல்ல, அப்படி இருக்க முடியாதுன்னு என் மனசு எனக்கு சொன்னது. அவங்க நிறைய ரத்தம் இழந்திருக்காங்க. மூளைக்கு போய் சேர வேண்டிய சுவாச காற்றும் குறைஞ்சிருச்சு. அதனால அவங்க உயிரோட இருந்தாலும் அவங்களோட மூளை செயல் இயக்கம் இழந்துருது. இந்த பிரச்சனையினால என் மனைவி நீண்ட தூக்கத்துல எப்போதுமே இருக்க வேண்டிய சூழ்நிலை. உயிருக்கு உயிரா நினைச்ச ஒருத்தர், தன் வாழ்க்கை முழுவதும் கூட வருவாங்கன்னு நினைச்ச ஒருத்தர் திடீர்னு காணாம போனா எப்படி இருக்கும்? அந்த நிலைமை தான் சந்துருக்கு ஏற்பட்டுச்சு. பிங்கி ஒரு சிக்கலான மருத்துவ நிலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. அவங்க உடம்புல உயிர் இருந்தாலும் சுயநினைவு இல்ல. அவர் நினைச்ச மாதிரி அவருக்கு 2 குழந்தைகள் கிடைச்சது. ஆனா அவர் எதிர்பார்க்காத ஒரு நிலைமை தன் மனைவிக்கு ஏற்பட்டுச்சு. என் மனைவி 5 மாசமா மருத்துவமனையில தான் இருந்தாங்க. 3 வாரமா ICUலயும், அதுக்கப்புறம் 2 மாசமா ஹை டிபெண்டன்சி சிகிச்சையிலையும் இருந்தாங்க. 3.5 மாசத்துக்கு பிறகுதான் சாதாரண அறைக்கு என் மனைவி கொண்டு வரப்பட்டாங்க. சமூக சேவை அதிகாரி என்னை வந்து பார்த்தப்ப, இதான் உங்க நிலைமை, இனிமே உங்க எதிர்காலத்தை நீங்க தான் திட்டம் போட்டு வாழணும்னு சொன்னாங்க. என்னையும் என் மாமியார், குடும்ப உறுப்பினர்களும் எல்லாரையும் உட்கார வச்சு, உங்க மனைவி ஒரு மருத்துவ இல்லத்துல இருந்தா அவங்களுக்கு நன்மையா இருக்கும்னு சொன்னாங்க. உங்க மனைவினால நகர முடியாது, பேச முடியாது, எந்த உணர்வும் இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சிறந்த சிகிச்சை தேவை. மற்றவங்க நம்பி வாழ வேண்டிய கட்டாயத்துல தான் அவங்க இருக்காங்க. அதனால அவங்க மருத்துவ இல்லத்துல இருக்கிறது சரியா இருக்கும்னு சொன்னாங்க. என் மனசே உடைஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் என்னால என் மனைவிய ஒரு மருத்துவ இல்லத்துல விட்டு விட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு என் மனைவினா உயிர். என்னால அவங்களை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாது. அந்த நாள் முதல் என் குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் தெளிவா சொல்லிட்டேன், இனிமே என் மனைவிய நான் தான் பாத்துக்க போறேன். எந்த சூழ்நிலையிலும் அவளை ஒரு மருத்துவ இல்லத்துல சேர்க்க மாட்டேன். என் மனைவிக்கு நான் தான் பொறுப்பு. அவளை நான் தான் பாத்துக்குவேன்.
right now, இப்ப என் மனைவி என் வீட்டுல ஒரு அறையில இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. I don't know when. அவங்க எப்ப கண் முழிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கூட என்னால சொல்ல முடியல. Next. ஆனா என்ன நடந்தாலும் I have ஒரு நாள் என் மனைவி நலமாகி and the faith இந்த தூக்கத்திலிருந்து ஏந்திரிச்சு வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் நான் வாழ்ந்துட்டு வரேன். this process is extremely hard இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். because ஏன்னா என் 7 வயசு மகளையும் 2 வயசு மகனையும் தனியா வளர்க்க வேண்டிய கட்டாயத்துல I இருக்கேன். have my son who's turning 2 years old. என் அன்பான மனைவியும் நான் தான் கவனிச்சுக்கணும். Already 2 years, almost 2 years since என் மனைவிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு இதோட 2 வருஷம் ஆகுது. I'm here to take care of my lovely wife. So this journey has been இந்த வாழ்க்கை பயணம் ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான். ஏன்னா என் மகளையும் என் 2 பிள்ளைகளையும் என் கார்ல வெளியே கூட்டிட்டு போகும்போது பொதுவா என் மனைவி என்னோட இடது பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க. என் பொண்ணு பின்னால உட்காந்துருப்பா. ஆனா இப்ப என் பொண்ணு தான் என் பக்கத்துல உட்காந்துக்குவா. அப்பெல்லாம் எனக்கும் என் பொண்ணுக்கும் ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். எனக்கு என் மனைவி கூட இல்லையேங்கிற வருத்தம், என் பொண்ணுக்கு அவளோட அம்மா கூட இல்லைங்கிற ஏக்கம். both of us கொஞ்ச நாளைக்கு முன்னால நானும் என் பொண்ணும் கார்ல போயிட்டு இருந்தப்ப and we smiled. நானும் என் பொண்ணும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டோம். ஆனா அது ஒரு சந்தோஷமான சிரிப்பு இல்ல, ஏதோ ஒண்ணு நம்மளை விட்டு போயிட்டுங்கிற ஒரு உணர்வு. அப்ப என் பொண்ணு என்னை பார்த்து ஒண்ணு சொன்னா, அப்பா நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன்னு. So in my heart, எனக்கு நல்லா தெரியும் I know that என்னால அவளுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு. அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, இனிமே அவங்க இப்படிதான் இருக்க போறாங்கன்னு அவகிட்ட என்னால சொல்லி புரிய வைக்க முடியல. just told her, I said, நீ கவலைப்படாத, நாம ஆண்டவனை வேண்டிக்குவோம், எல்லாம் சரியாயிடும்னு என் பொண்ணு கிட்ட சொன்னேன். நாங்க எது செஞ்சாலும் எங்க போனாலும் பிங்கியை நாங்க எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றோம். even more than ஏன்னா என் மனைவி எங்க வாழ்க்கையில அவ்வளவா ஒரு முக்கியமான பங்கா இருந்திருக்காங்க. affected our lives so much. My wife is என் மனைவி ஒன்னும் கடவுள் இல்ல, believe that God கடவுள் தான் எங்க 3 பேருக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்து எங்களை இந்த வாழ்க்கையில பயணிக்க வைக்கிறாரு. motivation. என் மனைவி மறைமுகமா இருந்து எங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க, எங்களை தொடர்ந்து வாழ உற்சாகப்படுத்துறாங்க. Life besides my wife, என் மனைவியை அடுத்து இப்ப என் வாழ்க்கையில நான் முக்கியமான கருதுற பெண் frankly, என் மாமியார். without my mother-in-law, இப்ப என் மனைவியை அவங்க தான் பாத்துக்கிறாங்க. daughter, அவங்க எல்லாமே நான் எங்கேயும் போக முடியாது. நான் வேலைக்காக வீட்டு விட்டு வெளியே போக வேண்டியது இருக்கும். care of me. அப்பெல்லாம் என் மாமியார் தான் என் மனைவியை பாத்துப்பாங்க. So there are times when I feel that சில நேரங்களை நான் ரொம்ப கவலைப்படுறது உண்டு. after work, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது சில சமயம் எனக்கே தோணும், thoughts would come into 2 வருஷமாகியும் என் மனைவி இன்னும் தூக்கத்துல தான் இருக்கா, life is still asleep. என்ன நடக்குது? Years, what's happening? பள்ளியில உன் மகளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமே, It's very stressful. நீ என்ன பண்ண போற? Who's going to take care? உன் மகனை யார் பாத்துக்க போறா? I will just அப்ப எல்லாம் நான் என் மாமியார் கிட்ட தான் ஆறுதலுக்கு போவேன். and she'll just look. அவங்க உடனே என் கண்ணை பார்த்து கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்க. விடியும் வழிபடி, விடியும் வழிபடி. Most of my time இப்ப என் நேரம் எல்லாம் வேலைக்கும் வீட்டுக்கும் மட்டும்தான். work in the workplace. வேலை முடிஞ்சதோட சீக்கிரமா நான் வீட்டுக்கு வந்தாகணும். I have to be back home early. I have என் பிள்ளைகளை பாத்துக்கணும். to care of my daughter to ensure என் மனைவிக்கு எல்லாம் சரியா இருக்கான்னு கவனிக்கணும். and also check on my son to see how is he doing. மனசளவுல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். என் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு இப்ப யாருமே இல்ல. Of course, if you ask me நான் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கேனான்னு நீங்க கேட்டீங்கன்னா of committing suicide, கண்டிப்பா அந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. yes. அதுதான் உண்மை. If you ask நான் மனசார ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாலும் I'm broken. But I just pray என் மனைவி நலமாயிடுவாங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. she will never be left என் மனைவியை நான் இழந்தாலும்
என் மனசுக்குள்ள அவ எப்போதும் நிறைஞ்சிருக்கா. Even in my website, அவளுக்காக prayforpinky.comனு ஒரு இணைய பக்கத்தை உருவாக்கி அர்ப்பணிச்சிருக்கேன். and I wrote there in the statement, அதுல நான் சொல்லியிருக்கேன், my very last. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் நேசிப்பேன்னு. This journey is not a இது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை பாதை தான். moving on with, நிறைய மேடு பள்ளங்கள், சோதனைகள், பொறுப்புகள் நிறைஞ்சது. I know ஆனாலும் நான் தைரியத்தை கைவிடக்கூடாதுன்னு I இருக்கேன். will have to be strong. கைவிட மாட்டேன். என் மனைவி ரொம்ப நல்லவ. நான் அவன் மேல வச்சிருக்கிற காதல் வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. Describe how நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, உன் மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவ, many of உன்னை மாதிரி ஒரு அன்பான கணவர் கிடைச்சதுக்குன்னு. இல்ல, never so நான் தான் அப்படிப்பட்ட ஒரு மனைவியை என் வாழ்க்கையில கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா அவ என் மேல காட்டிய அன்பு, காதல், பாசம் எல்லாத்தையும் இன்னைக்கு வரைக்கும் என்னால உணர முடியுது. no doubt. சில சமயம் மனசு உடைஞ்சு போனாலும் I know that கடவுள் என் பக்கம் இருக்காரு. there are many friends நிறைய நண்பர்கள் என்கிட்ட நலம் விசாரிக்கிறது உண்டு. who smack me in the back and say, hey bro, சில நேரம் என் மனைவியை விட்டு வந்துட மறைமுகமா சொல்லுவாங்க. they never came to me and say, why not you let it go? I remember ஒருத்தர் என்கிட்ட வந்து இதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்துடுன்னு சொன்னாரு. what has transpired. அது கேட்டோன்னே அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். அவர் சொன்ன மாதிரி வாழ்ந்தா அது என்னோட கடமையில இருந்து ஓடுற மாதிரி ஆயிடும். நான் அப்படி வாழ விரும்பல. And I'm not gonna lie. என் மனைவி மேல நான் வச்சிருக்கிற அன்புக்கு அளவே இல்லை. In fact, what I'm talking இப்ப about நான் அவங்கள பத்தி பேசுறதும் devotion, அவங்கள நேசிக்கிறத பத்தி சொல்றதும் கடல் அளவுல ஒரு சிறு துளி தான். in denial, and to move on, அவங்கள விட நான் எதையும் அதிகமா நேசிக்க முடியாது. leave her, எதுவுமே நடக்காத மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்கள பார்த்துக்காம அவங்கள விட்டுட்டு போறத பத்தி நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். இதுவரைக்கும் பிங்கி 10 அறுவை சிகிச்சைகளுக்கு போயிருக்காங்க. அந்த சிகிச்சைகளுக்கு சந்துரு கிட்டத்தட்ட 8 லட்சம் செலவு பண்ணிருக்காரு. அவருக்கு இருந்த நிதி திட்டங்கள் தான் இந்த காலகட்டத்துல அவருக்கு பக்கபலமா இருந்திருக்கு. ஒழுங்கா திட்டமிட்டு வாழ்ற வாழ்க்கை நல்லதே நடக்கும்ன்ற மனப்போக்கு தான் சந்துருவை நம்பிக்கையோட வாழ வச்சிருக்கு. I'm walking now. என்னுடைய வாழ்க்கை பயணம் இப்ப ரொம்ப பசுமையா இருக்கு. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பல விஷயங்கள் நடந்திருந்தாலும் உங்க முன்னால நான் இப்ப உட்கார்ந்துருக்கேன். நான் இருக்கேன், உயிரோட சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா மனசுக்குள்ள கவலை இல்லாம இல்ல. ஆனா என் பொண்ணையும் மகனையும் பார்க்கும்போது, அவங்களோட இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என் மனைவி என் கூட இல்லாதத நான் நினைக்கும் போது எல்லாத்தையும் இழந்துட்ட ஒரு உணர்வு கண்டிப்பா இருக்கு. There's this one advice என்ன மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எதையும் எதிர்பார்க்காம காதலிக்கலாம். ஆனா மனச முழுமையா தராம காதலிக்க முடியாது. if you tell someone நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. I love you, அந்த வார்த்தைகளோட சேர்ந்து உங்க உயிரையும் தர தயாரா இருக்கணும். அவங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்க. give your wealth, கூட இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா அனுபவிங்க. the woman into ஏன்னா எப்ப எந்த நேரத்துல நீங்க அவங்களை இழப்பீங்கன்னு சொல்ல முடியாது. at the age of நான் 33 வயசா இருக்கும்போது, என் வாழ்க்கையின் உச்சக்கட்டத்துல இருக்கும்போது என் அன்புக்கு உரிய மனைவியை இழந்தேன். பிங்கி, நான் உன்னை காதலிக்கிறேன். என் ஜான், நான் உன்னை காதலிக்கிறேன். more than words can ever measure. என் அன்ப வார்த்தைகளால சொல்ல முடியாது. உன்ன மாதிரி ஒருத்திய நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. நீ 1000ல் ஒருத்தி. நீ இல்லாம நான் இல்ல. And I'm glad நீ என் கூட எப்போதும் இருக்க. நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. even while you are asleep, I am going நான் உன்னையும் நம்ம குழந்தைகளையும் நல்லபடியா பார்த்துக்குவேன். Rihanna and Ryan. I'm taking good care of them. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக நான் இருப்பேன். Just take care of them as much as I'm taking care of you. I love you, Pinky. நான் உன்னை காதலிக்கிறேன் பிங்கி. கடைசி வரைக்கும் நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓய்வில்லாத
வேலை, குடும்ப பொறுப்புகள், சொந்த மன கஷ்டம், இதுக்கு எல்லாம் மத்தியில சந்துரு தன் வாழ்க்கை பயணத்தை பத்தியும் தன் மனைவியை பத்தியும் மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி மன கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஊக்கம் கொடுத்துக்கிட்டு வராரு. திருமணம் என்ற உறவு எவ்வளவு ஒரு புனிதமான பந்தம்னு சந்துரு நமக்கு புரிய வச்சிருக்காரு. காதலிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பிங்கி மேல அவர் வச்சிருக்கிற அன்பும் காதலும் கூடிச்ச தவிர குறையவே இல்லை. பிங்கிக்காக சந்துரு எப்போதும் காத்துக்கிட்டு இருப்பாரு. Who taught you dancing? Mommy. Mommy, she's a good dancer, right? So you totally miss her, right? How about you, Ryan? Do you miss Mommy? You miss Mommy too? Yeah, we all miss her. வாழ்க்கையின் பாதை வாழ்பவர் கையில் வானத்தின் நீளம் தீண்டிடும் வரையில் துயரங்கள் மறந்தால் நம்பிக்கை மலரும் துணிவினை வளர்த்தால் வெற்றிகள் பிறக்கும் வலிகள் ஒவ்வொன்றும் நிரந்தரமல்ல விடியும் மறுபடி